உமா, அவன் கூட்டிட்டு போறது என் அப்பா தானே? ஆமா சின்ன பொண்ணு, அது உன்னோட அப்பா தான். என் அப்பாவை அவன் ஏன் கூட்டிட்டு போறான் உமா? அதான் எனக்கும் புரியல சின்ன பொண்ணு. முதல்ல அது உன்னோட அப்பான்னு அவனுக்கு எப்படி தெரியும்? கண்டுபிடிச்சிருப்பானுங்க உமா. 2 நாள் முன்னாடி தான் நம்ம காலேஜில் வந்து ஆடிட்டு போனானுங்க. இதை சும்மாவே விடக்கூடாது சின்ன பொண்ணு. இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். ஆமாம் உமா, இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். வா, எங்கள் அப்பாவை எங்கே கூட்டிகிட்டு போகிறான்ல, அவன் பின்னாடி போய் பார்ப்போம். எங்கே தான் எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு போகிறான்னு பார்ப்போம். வா. சரி சின்ன பொண்ணு, வண்டியை எடு. நீ இங்கே இரு, நான் வண்டியை எடுத்துகிட்டு வரேன். ஆ சரி சின்ன பொண்ணு. வந்து ஏறுவோமா? ஆ சரி சின்ன பொண்ணு, போலாம் சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு, இந்த ரூட்டை இதுக்கு முன்னாடி நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. எங்கேயும் பார்க்கல, இது நம்ம வீட்டுக்கு போகிற ரூட்டு தான். அப்பா அவன் உங்க அப்பாவை உங்க வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போறானா? ஏன் வேற எங்கே கூட்டிகிட்டு போகணுன்னு எதிர்பார்த்தேன்? நான் அவன் உங்க அப்பாவை கடத்திட்டு போறான்னு நினைச்சேன் சின்ன பொண்ணு. ஷா, இப்படி சப்புன்னு போச்சே. கைக்கு வாட்டமாக தான் இருக்கிறோமா, ஓங்கி ஒரு குத்து விட்டனா வச்சுக்க, அங்கன போய் ரோடில் விழுந்து கிடப்ப பார்த்துக்க. சாரி சின்ன பொண்ணு. உமா, உன் வீடு வந்துருச்சு, நீ வேணா இறங்கி போறியா? நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப நேரமாச்சு உமா. நான் உன் வீட்டில் கூட தூங்குவேன் சின்ன பொண்ணு. நீ அவன் பின்னாடி போ. போனா எங்கே போகிறது? அவன் வண்டி மேலேயும் எங்கள் அப்பா மேலேயும் தான் ஏறி போகணும். பின்னாடி ஃபாலோ பண்ணுன்னு சொன்னேன் சின்ன பொண்ணு. இழுவ வீடு வந்துருச்சுன்னா அவனே வண்டியை ஸ்லோ பண்ணிட்டான். நீ தான் போன்னு சொல்கிறியே. இதுக்கு மேலே போகணுன்னா ஒன்று அவன் வண்டியை இடிக்கணும், இல்லைன்னா அவனை முந்திக்கிட்டு போகணும். சாரி சின்ன பொண்ணு. இந்த வீடு தான் தம்பி. சரி சார், நான் வண்டி ஓரமாக நிறுத்துறேன், நீங்கள் இறங்கிக்கோங்க. சரி தம்பி, இறங்குங்க சார். சரிப்பா. ஏதோ பேசிக்கிறாங்க சின்ன பொண்ணு. அவங்க பேசுறது ஒன்றும் கேட்க மாட்டேங்குது சின்ன பொண்ணு. கொஞ்சம் வண்டியை கிட்ட எடுத்துட்டு போயேன். கொஞ்சம் உன் திருவாயை மூடணுன்னா அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு நமக்கு தெளிவாக கேட்கும். தம்பி உள்ளே வந்துட்டு போங்க, ஒரு ஜூஸு காஃபி குடிச்சிட்டு போங்க. இவங்கிட்ட கேட்டுக்கு ஜூஸு காஃபி ரொம்ப முக்கியம்தான். இல்லை சார், அங்கே சர்ச்சில் நிறைய வேலை இருக்குது, அதுவும் இல்லாமல் வீட்டில் வேறு வேலை இருக்குது, அதெல்லாம் செய்யணும். நான் இப்போ போனால் சரியாக இருக்கும். போனால் சரியாக இருக்குன்னா போய் தொலைய வேண்டியது தானே, இங்கே நின்றுட்டு விளக்கம் கொடுத்து நிற்கிறான். இல்லை தம்பி, நீங்கள் உள்ளே வந்தே ஆகணும், இப்படி வாசலோடெல்லாம் போகக்கூடாது. வர உதவியை வாசலோட வாரியல் கொண்டு அடிச்சு பத்தாம கொண்டுட்டு போய் கோபுரத்தில் வைக்க போறாராம். இல்லை சார், நான் போயே ஆகணும். இன்னொரு நாள் கண்டிப்பாக வரேன். மகனே, நீ இன்னொரு நாள் வந்துருவ, வந்து பாரு. அந்த நாளுக்கு தானே எதிர்பார்க்குறேன். தனியா வா, செதைச்சிட்றோம் உன்னை. எனக்கு சங்கடமாக இருக்குது தம்பி, இப்படி வாசலோடவே போகிறேன்றீங்களே. ஒரு வாய் தண்ணி கூட குடிக்காம என்ன சார் செய்ய? நேரம் ஆயிட்டு. ஒரு 5 நிமிஷம் காஃபி குடிக்கிறதுக்குள்ளேவா நேரம் ஆயிர போகுது? காஃபி வேணும்னு மட்டும் இறங்கு. சூடான பாலில் கொஞ்சோண்டு ஆசிட்டை மிக்ஸ் பண்ணி 6 அமர ஆற்றி அப்படியே சூடாக பச்சை தனியாக எடுத்துகிட்டு வந்து உன் வாயில் ஊற்றுறேன். நீங்களே பார்த்தீங்களே சார் அங்கே எவ்வளோ வேலைன்னு. நீங்கள் சங்கடப்படாதீங்க சார், நான் கண்டிப்பாக ஒரு நாள் வருவேன். சரி தம்பி, நீங்கள் போயிட்டு வாங்க. சின்ன பொண்ணு, இவனுக்கு சர்ச்சில் என்ன வேலை இருக்கும்? அதான் புரியல உமா. அவன் போட்டும், அப்பா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரி சார், அப்போ நான் போயிட்டு வரேன். சரி தம்பி. என்ன போயிட்டு வரேன் கேம் விளையாடுறாங்களா? இருக்கும் சின்ன பொண்ணு. மக்களே, சின்ன பொண்ணு, உங்க அப்பா பார்த்துட்டாரு. மூஞ்ச அப்படியே கேஷுவலாக வை உமா, ஷாக்கான மாதிரி இருக்கக்கூடாது. எப்பா உமா, வண்டி விட்டு இறங்கு. நீங்கள் இந்த நேரத்துக்கு ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டு எங்கே போனீங்க மக்கா? அது வந்து எப்பா, நான் நாளைக்கு திருவிழால, அதான் கொஞ்சம் நகை அது இது ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வளையலெல்லாம் வாங்க போனோம். ஒன்றும் வாங்கிட்டு வரலையா மக்கா? கையில் ஒன்றுமே இல்லை. அது கடையெல்லாம் மூடிட்டாங்கப்பா, அதான் நாளைக்கு காலையில் வாங்கிக்கலான்னு வந்துட்டோம். சரி மக்களே, காலையில் வாங்கிக்கோங்க, வாங்க போய் சாப்பிட்லாம். உமா, வேணும்னா உன்னை நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வருதா? பரவாயில்லப்பா,
நான் சின்ன பொண்ணு கூடவே இருந்துக்கிறேன். வீட்டுல அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். சரிம்மாக்கா வாங்க உள்ள போலாம். ஏங்க சொல்லுமா. வந்தது 9 மணிக்கு, இன்னும் சாப்பிட கிளம்பலையா? சாப்பிட்றதுக்கு தான் வந்தேன். பிள்ளைல காணும்னு. ஏன் பிள்ளைகள் வயசா ஆகுது உங்களுக்கு? அப்படி இல்ல, பின்ன எப்படி? நான் சொல்ல வரத கொஞ்சம் கேளு. ஏன் இப்ப நீங்க சாப்பிட வரீங்களா இல்ல நீங்க சொல்ல வரத நான் கேட்கணுமா? எது வேணாலும் பண்ணுமா, ஓ இஷ்டம். இதுக்கு என்ன குறைச்சல்? காலையில மட்டும்தான் சாப்பிட்டீங்க, மதியம் எங்க போய் தொலைஞ்சிருந்தே தெரியல. சர்ச்சுக்கு தாமா போனேன், நீ அதுக்கா கோவப்படுற? ஏன் மனுஷா, இப்ப நீங்க சர்ச்சுக்கு போனதுக்கு நான் ஒன்னும் உங்க மேல கோவமா இல்ல. காலையில இட்லி சாப்பிட்டீரே, அதுக்கப்புறம் மாத்திரை போட்டீரா? கேட்டா எனக்கு தூக்கம் வருது, இப்ப எனக்கு மாத்திரை வேணா, நான் மதியம் சாப்பிட்டுட்டு போடுறேன்னு சொன்னீரு. காலையில தான் சாப்பிடலையே, மத்தியானம் சாப்பிட்டுட்டு அந்த மாத்திரையை போட்டாடா என்ன? அந்த மாத்திரை உங்க தொண்டைக்குள்ள போனா என்னதான் ஆகுது? ஒன்னும் ஆகாதுமா. சரி, மயக்கம் ஏதாவது வந்துச்சா? ஐயோ, அந்த கதையை சொன்னா இன்னைக்கு நம்ம கதை கண்டல். மயக்கம்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருந்தேன்னு சொல்லிட வேண்டிதான். பிறகு சாப்பிட்டுட்டு ரூமில் போய் உண்மையை சொல்லிட வேண்டிதான். நிலைமை இப்போ சரியில்லை. ஏங்க சொல்லுமா. ஏதோ குனிஞ்சு கிடந்து யோசிக்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. சரி, நான் கேட்ட கேள்விக்கு பதில் வரல. அது மயக்கம்லாம் ஒன்றும் வரல, நல்லா தான் இருந்தேன். உண்மையை தான் சொல்றீரா? இல்லைம்மா, போய் தான் சொல்கிறேன். எதுவாக இருந்தாலும் சாப்பிட்டுட்டு ரூமில் போய் சொல்கிறேன். அப்ப மயக்கம் வந்திருக்கு. வந்ததாகவும் இருக்கலாம், வராமலும் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நான் ரூமில் போய் சொல்கிறேனே. ரூமில் என்ன சொல்றீருன்னு நானும் பார்க்குறேன். சரி, சாப்பிட போகலாமா? சரி, நீங்க போய் கை கழுவுங்க, நான் சின்ன பொண்ணையும் உமாவையும் கூட்டிட்டு வரேன். சரி. சே, எல்லாரையும் ஒன்று கூட்டி சாப்பிட வைக்கிறதுக்குள்ள உயிரே போய் வந்துடுதுமா. இனி இவளுக்கு என்ன பண்றாளுன்னு தெரியலையே. சின்ன பொண்ணே, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு சின்ன பொண்ணு. என்ன குழப்பம்? அவனுங்களுக்கு அந்த சர்ச்சில் என்ன வேலைன்றது தான் என் குழப்பம் சின்ன பொண்ணு. எனக்கும் அந்த டவுட் இருக்குதுமா. அப்பா கிட்டே கேட்போமே. உங்க அப்பா அவனை பத்தி ஏன் கேட்குறேன்னு கேட்டாங்கன்னா அதெல்லாம் எங்கள் அப்பா கிட்ட ஈஸியாக போட்டு வாங்கிடலாமா. என்னத்தை ஈஸியா போட்டு வாங்க போறேன்? நான் என்ன போட்டு வாங்க போகிறேன்? காலேஜுக்கு நாளைக்கு போயிட்டு வரணும்னு சொன்னேன். எனக்கு போட்டு வாங்கணும் தான் கேட்டுச்சு. உமா, நாளைக்கு காலேஜுக்கு போயிட்டு வரணும்னு தானே நான் சொன்னேன். ஆமா, எனக்கு போயிட்டு வரணும்னு மட்டும்தான் கேட்டுச்சு. சரி, அது கிடக்கட்டும், சாப்பிட வாங்க 2 பேரும். சரி அம்மா, நாங்கள் வரோம். வரேன்னா எப்ப? என் கூடயே வாங்க. சரி. உமா, சின்ன பொண்ணு, நல்லா வேண்டியதுக்கு எடுத்து சாப்பிடுங்கம்மா. சரிம்மா.